கார் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன நினைக்கிறீங்க? வருஷம் காசு கட்டி வாங்குற ஒரு பேப்பர் தானே தோணுதா? இல்லவே இல்ல. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கும் ஒரு உண்மையான கவசம். ஆனா அந்த கவசத்துல என்னெல்லாம் இருக்கு, அதோட ரகசியங்கள் என்னென்ன? வாங்க இன்னைக்கு இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாத்தீங்கன்னா நிச்சயமா ஷாக் ஆவீங்க. 66%. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்திய சாலைகள்ல ஓடுற 3ல் 2 வண்டிக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட இல்ல. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ₹1 கூட கிடைக்காது. இது சுப்ரீம் கோர்ட் கண்டுபிடிச்ச ஒரு கசப்பான நிஜம். பாருங்க, இந்த புள்ளி விவரத்துக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் எண்கள் இல்ல, மனுஷங்களோட வாழ்க்கை. சரியான இன்சூரன்ஸ் இல்லாததால எவ்ளோ பெரிய துயரம் நடக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டோட இந்த வார்த்தைகள் அப்பட்டமா காட்டுது. இதனாலதான் இன்சூரன்ஸ் விதிகளை ரொம்ப கடுமையாக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. கணக்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். நம்ம நாட்டுல இருந்த 18 கோடி வாகனங்கள்ல வெறும் 6 கோடிக்கு மட்டும்தான் கட்டாய இன்சூரன்ஸ் இருந்திருக்கு. இது ஏதோ சின்னதா ரூல்ஸ மீற விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை. இதனாலதான் ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டது. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த தீர்வு இன்சூரன்ஸை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. வாங்க நாமளும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். இன்சூரன்ஸ் உலகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா 3 வகை இருக்கு. இந்த 3 தான் இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிகளால வர பிரச்சனைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு தீர்வா கொண்டு வரப்பட்டது. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி ரொம்ப ரொம்ப கட்டாயம். உங்களால மத்தவங்களுக்கோ அவங்க வண்டிக்கோ இல்ல சொத்துக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா இது கவர் பண்ணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வண்டிக்கு ஆகிற சேதத்துக்கு இது உதவாது. அதுக்குதான் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது மத்தவங்களையும் பாதுகாத்து உங்க வண்டிக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ காம்ப்ரிஹென்சிவ் பாலிசில அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுதான் இந்த ஓன் டேமேஜ் கவர். இத ஷார்ட்டா ஓடி கவர்னு சொல்லுவோம். இது உங்க வண்டிக்கான ஒரு கவசம் மாதிரி. ஆக்சிடென்ட், வெள்ளம், புயல், ஏன் உங்க வண்டி திருடு போனா கூட இந்த கவர் உங்க காரை பாத்துக்கும். இதுதான் ஒரு பேசிக் பாலிசிக்கும் ஒரு முழுமையான பாலிசிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சிம்பிளா சொல்லணும்னா, காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இதுல தேர்ட் பார்ட்டி கவர், ஓன் டேமேஜ் கவர், இது ரெண்டும் இல்லாம வண்டியோட ஓனர் டிரைவருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரும் சேர்ந்தே வந்துரும். இது உங்களுக்கு ஒரு முழுமையான மன நிம்மதியை கொடுக்கும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். காசு. இந்த இன்சூரன்ஸ் பிரீமியத்தை எப்படி முடிவு பண்றாங்க? அத நாம சரியா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பணத்தை சேமிக்க முடியும். முதல்ல ஐடிவி அப்படின்னா இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. இதுதான் உங்க பிரீமியத்தை முடிவு பண்றதுல கிங்னே சொல்லலாம். ஒருவேளை உங்க கார் திருடு போயிடுச்சு இல்ல யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்ளோ பணம் பருவாங்களோ அதுதான் இந்த ஐடிவி. இது எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காரோட ஷோரூம் விலை, அதிலிருந்து காரோட வயசுக்கு ஏத்த மாதிரி தேய்மானத்தை, அதாவது டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட விலையை சேர்த்து அதுக்கான தேய்மானத்தையும் கழிப்பாங்க. சிம்பிளா சொன்னா இவ்ளோதான். ஆனா ஐடிவி மட்டும் காரணம் இல்ல. நீங்க வச்சிருக்கிற கார் என்ன மாடல், அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி, நீங்க எங்க இருக்கீங்க, இது எல்லாமே உங்க பிரீமியத்தை பாதிக்கும். உதாரணத்துக்கு சென்னை மாதிரி பெரிய சிட்டில இருந்தா ரிஸ்க் அதிகம், அதனால பிரீமியமும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ARIA அப்ரூவ் பண்ண திருட்டு தடுப்பு சாதனம் உங்க கார்ல இருந்தா உங்களுக்கு தள்ளுபடியும் கிடைக்கும். ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் உலகத்திலே இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவை பத்தி பாப்போம். அதுதான் நோ கிளைம் போனஸ். ஷார்ட்டா சொன்னா NCB. நீங்க ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டுறதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கற ஒரு சூப்பர் கிஃப்ட் இது. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணலையேனா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு எப்படி பரிசு கொடுக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? பதில், உங்க பணப்பையே நிரப்ப போகுது. எப்படின்னு பாப்போம். வருஷம் கிளைம் பண்ணலன்னா 20% டிஸ்கவுண்ட், 2வது வருஷம் 25%. இப்படியே தொடர்ந்து 5 வருஷம் நீங்க கிளைமே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல சரியா 50% தள்ளுபடி கிடைக்கும். அதாவது பாதிக்கு பாதி பிரீமியம் குறைஞ்சிடும். சேஃப் டிரைவிங்க்கு இதை விட ஒரு பெரிய ரிவார்டு இருக்க முடியுமா? NCB பத்தி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போனஸ் உங்களுக்கு தான், உங்க காருக்கு இல்ல. அதனால நீங்க புது கார் வாங்கினா கூட இந்த டிஸ்கவுண்ட் அதுக்கு மாத்திக்கலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன கிளைம் பண்ணா கூட உங்க NCB 0 ஆயிடும். அதை பாதுகாக்கிறதுக்கு NCB ப்ரொடெக்டர்னு ஒரு ஆட் ஆன் வாங்கிக்கலாம். கடைசியா பாலிசி முடிஞ்சு 90 நாளுக்குள்ள ரீனியூ பண்ணிடணும், இல்லனா NCB போயிடும். சரி, பாலிசி வாங்கியாச்சு, பிரீமியம் எவ்வளோன்னு தெரியும். ஆனா ஒரு பாலிசிதாரரா உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு தெரியுமா?
சட்டம் உங்களுக்கு என்னென்ன உத்தரவாதமெல்லாம் கொடுக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். எர்டாய் விதிமுறைகளின்படி உங்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்கு. நீங்க பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி அதோட முழு விவரங்களும் அடங்கிய ஒரு ப்ராஸ்பெக்டஸ உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். பாலிசியோட விதிமுறைகள் எளிமையான புரியற மொழியில இருக்கணும். ஏதாவது புகார் இருந்தா அதை தீர்க்க சரியான வழிமுறைகள் இருக்கணும். இத எல்லாமே உங்களை பாதுகாக்குதான். இரிடாயோட முக்கிய நோனை என்ன தெரியுமா? உங்க நலன், பாலிசிதாரரோட நலன் தான் அவங்களுக்கு முதல் முன்னுரிமை. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் உங்களை நியாயமா நடத்தணும் ஆன்றதுதான் சட்டத்தோட நோக்கமே. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு. கடைசியா ஏன் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. அதையே உங்ககிட்டயும் கேக்குறேன். விலை கம்மியா இருக்குங்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸை வாங்குறது சிறந்ததா, இல்ல உங்களுக்கு தேவையான சரியான பாதுகாப்பு கொடுக்குற இன்சூரன்ஸ் சிறந்ததா? நீங்க உங்க காரை எவ்வளோ பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி உங்க இன்சூரன்ஸ் பாலிசியையும் கவனமா தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்க நிதி பாதுகாப்போட திறவுகோல்.